ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 B12 விட்டமின் தேவைப்படுறவங்க மூளை கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா அள்ளுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் இது. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 மூளை வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறது கூடுதல் நன்மை. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம். கடுகு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடுகு இப்போ அதிகமாக இது கூட சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப வறுபட்டுற வேண்டாம். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் அதிகரிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால நமக்கு ஜீரண கோளாறு இல்லாமல் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சாதாரணமாக மூளை விதவிதமான ஸ்டைலில் செய்வாங்க. இந்த மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. எல்லா விதமான சாதத்துக்குமே சாப்பிடலாம். கண்ணாடி பதெல்லாம் தேவையில்லை. சும்மா இந்த அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பெப்பர் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது மிளகை நல்லா பொடியை இடித்தது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது மொத்தத்துக்குமே இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்துச்சுன்னா போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூளையே கடையில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. இப்போலாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். மொத்தத்துக்குமே 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஏற்கனவே இதில் பெப்பர் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சோன்னு தூவி விடுங்க. இது உள்ளுக்குள்ளே அதை கடித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக இந்த கொத்தமல்லியை இப்போ ஆரம்பத்திலே கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடியை திறந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மசாலா அப்போ தான் நமக்கு நல்ல ஈவனாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா இது மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நான் மூளையை நரம்பெலாம் கட் பண்ணிவிட்டு அழகாக கழுவி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்த மெத்தடு வேறு லெவலில் இருக்குன்னு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடியை திறந்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த மூளையை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடு எப்படின்னாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடித்து சாப்பிட்ற மாதிரி அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மூளை கொல கொலன்னு உடையாமல் பிரியாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அதை பெரட்டி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பெரட்டி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் பெரட்டும் போதே அது என்ன ஆயிருன்னா உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சில பேர் யோசிப்பீங்க மூளையை இந்தளவுக்கு கூட உடையாமல் செய்யலாமா அப்படின்ட்டு. இந்த மெத்தடு அப்படிப்பட்ட மெத்தடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாசனையும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாம்பார் கூட, ரசம் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாத்துக்குமே மேட்சிங்காக இருக்கும் இந்த மெத்தடு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.